பெண் செல்கிறார். அவள் காதலை உடலாம் சந்தோஷமாக இருந்தாலே போதும். அவள் சந்தோஷத்தை செலவிடுகிறார். நாராயணி வீடு இருக்கிற ஊதி வச்சுட்டு ஊதி எவ்வளோ அழகா இருக்கிறார். இவள் எனக்கு வேண்டும், இவள் எனக்கு வேண்டும் என்றால் நான் கஷ்டப்பட்டேன். நாராயணி தான் எனக்கு ஒரு நாராயணி நாராயணி முதல்ல இந்த கோவிலை சுத்தம் செய்யணும். அதன் பிறகு கோலம் போடணும். அதுக்கப்புறம் தான் வழிபடணும். எங்க பாத்துலியா அழகை பார்க்கும் போதெல்லாம் என் மனதிலே என்ன தோன்றுகிறது தெரியுமா? இந்த லட்சத்தில் இன்னும் தோணுது அழகை பார்த்துனா பெண் அழகை பார்க்கும் போதெல்லாம் என் மனதிலே என்ன தோன்றுகிறது தெரியுமா? என்ன தோன்றுகுதா? காதல் வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்தேன். இனி முதல் நாராயணியோடு குடும்பம் செய்ய மாட்டேன். நாராயணியோடு குடும்பம் செய்து நலவர மாட்டேன். இவளோடு நான் வாழ வேண்டுவடா, இவளோடு நான் வாழ்ந்தால் இன்பமாக வாழ்வேடா. இந்த லட்சத்துக்காக சாமியா இந்த காதல் இந்த விஷயத்தை நாராயணி சொல்ல வேண்டுவாடா. இன்னும் வரவில்லை, எங்குதான் சென்றாலும் தெரியவில்லை. இறைவா ஆண்டவனே, பனிமலர் கூட்டத்தில் நான் போகிறேன்.
அந்த டீம் தான் தெரியும். என்ன ஏன் ஒரு சொல்லிருக்கீங்க? ஐயோ என் கணவன் முகம் எப்படி இருக்கும்? மலர்ந்த சந்தாமரை மலர் முகம் எப்படி தோற்றமாக இருக்குமோ அப்படி இருக்க வேண்டிய முகம் என்னங்க வாடி வதங்கி இருக்குது. என்னங்க காரணம் சொல்லுங்க சொல்லுங்க. குறும்பூர் ஆமா இந்த வருஷம் தான் சொல்லியிருக்காரு போல. கருப்புல சரியா செம்ம நல்லா கொண்டு போனாங்க. பார்க்கும்போது ஒரு பெண் எப்படி எல்லாம் அழகாக அவளை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு இன்பமாக சொல்லுங்க. எனக்கு ஒரு உதவி. ஆமா காலி வரும். சுவாமி தனிகரி வீதியிலே ஒரு பெண்ணை ஆடி பாடிக்கிட்டு போனாலா? அவளை நீங்க பார்த்திருக்கீங்களா? அவள் மீது உனக்கு மோகமா காதல்? அவளை பார்க்கும் போதெல்லாம் என் மனதிலே எப்படி அவள் காட்சியளிக்கிறாள் தெரியுமோ? இப்படிலாம் இருந்தாங்க. சித்திரம் கேட்டடி என்ன செய்யற? அந்த பெண்ணிடம் போய் அவ சம்மதத்தை வாங்கிடுவாங்க. அந்த தாசி வீட்டுக்கு நான் சென்று என் கணவன் உன்னோடு சில நேரம் சில காலம் சந்தோஷமா சம்மதம் வாங்கி வரையா ஆகட்டுங்க. அவன் சம்மதம் சொல்லல